11,000 கோடி ரூபாய் மத்திய அரசுடைய பணம் மாநில அரசு கிட்ட 24, 25 பட்ஜெட்ல இருந்துச்சு. அதை கடந்து போனாங்க. அதனால உடனடியா என்ன சொல்லிட்டாங்க, உடனடியாக நீங்கள் கல்வியை மாத்திருங்க, ஜூபும்பா பண்ணுங்க, நாங்க எல்லாத்தையும் பார்த்துக்கோம். சார் எங்க பணத்துல தான் சார், அதுக்கப்புறமேட்டு நீங்க பணமே கேட்க மாட்டீங்களா, எல்லாமே நீங்களே பாத்துக்குவீங்களா? எங்களுடைய பணம், ஒன்றிய அரசின் பணம், அதை கொடுத்திருக்கிறோம் மாநிலங்களுக்கு. ஒன்றிய அரசுக்கு ஏது சார் பணம்? இவங்களுக்கு ஏது சார் பணம்? யார் பணம்? யார் வீட்டு பணம்? ஒன்றிய அரசின் பணம் என்பது மக்களின் பணம், மாநிலங்களின் பணம். மாநிலங்களின் பணத்தை தான் ஒன்றிய அரசு வச்சிருக்குது. மாநிலங்கள் கொடுக்கக்கூடிய வரியிலிருந்து வரக்கூடிய வருவாய். ஒன்றிய அரசுக்கு என்ன தனியா எங்கேயாவது மண் இருக்கா, எங்கேயாவது நிலம் இருக்கா ஒன்றிய அரசுக்குன்னு? அப்போ ஒரு ஸ்டேட் என்பது என்ன, நிர்வாகம் யார் பண்றா? இங்க நிர்வாகத்தை ஒன்றிய அரசு பண்ணுமா? சட்டம் ஒழுங்கு ஒன்றிய அரசு பார்க்குமா? ஒரு நிர்வாகத்தை செய்வது, மாநிலத்தினுடைய மொத்த சுமையையும் சுமப்பது மாநில அரசு தான். மாநில அரசு வரி வசூல் செய்யக்கூடிய முழு அதிகாரம் அந்த அரசுக்கு இருந்தாதான் மொத்த சுமையை அந்த அரசு சுமக்க முடியும். ஆனா ஒரு மாநிலத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய மொத்த சுமையும் மாநில அரசின் தலையின் மேல. ஆனா வரி வசூலிக்கிற உரிமையை இன்னைக்கு அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. என்ன செய்ய, எப்படி நிர்வாகம் பண்ண ஒரு மாநில அரசு? அப்போ ஒன்றிய அரசிடம் இருந்து நமக்கு வர வேண்டிய தொகை என்பது ஏதோ தமிழ்நாட்டுக்கு மட்டும் வரக்கூடிய தொகை அல்ல, எல்லா மாநிலங்களுக்கும் கொடுக்கணும்னு விதி கொடுத்துதான் ஆகணும். அதில் நமக்கு முட்டுக்கட்டை போடுகிறார்கள். நமக்கு பிடிச்ச வச்சுக்கிட்டு நீங்க இந்த கொள்கையை பின்பற்றினா ஏத்துக்குங்க, இந்த கொள்கையை நீங்க பின்பற்றினாதான் உங்களுக்கு பணம் தருவோம் என்று சொல்வது ஒரு அடாவடி நடவடிக்கை இல்ல? அப்படி சட்டம் சொல்லுதா?